விஜய் சார் வந்து என்னடா இப்படி போட்டு படுத்துறங்கிற மாதிரியே கேட்டார் என்கிட்ட. ஐயோ அப்பா அந்த படத்தை எப்போ முடிப்போம், எடுத்து முடிச்சு தொலைவோங்கிற மாதிரி எனக்கு இருக்கும். எனக்கு அது உள்ள ஏதோ ஒரு நம்மளை போட்டு ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த ஸ்கிரிப்ட். நம்மளை போட்டு 20 பேர் 25 பேர் அந்த ஸ்கிரிப்ட் சொல்லியிருப்பேன். நான் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட ஓப்பனாகவே சொன்னார், இந்த கதையை யாரும் பண்ண மாட்டாங்கப்பா. அவர் வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு ஹீரோ விஜய். எனக்கு தான் அது ஃபஸ்ட் படம் வழி. அவருக்கு வந்து நிறைய படங்கள் கேட்ட அனுபவம் இருக்குது. நிறைய புது டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ண அனுபவம் அவருக்கு இருக்குது. இவன் புது பையன் என்ன பண்ண போகிறான். சிம்ரன் வந்து நிறைய கிளாமராக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ சௌத்ரி சார் கேட்டார் யார் வேணும் ஹீரோயின்ங்கிறப்ப நான் சிம்ரன் சொன்னேன். அவர் என்னை இப்படி பார்த்தாரு. ஜெயலலிதா மேடத்துக்கு பிடிச்ச படமே வந்து தீபாவளி படம். அவங்க பண்ண படத்துலேருந்து தான் நான் எடுத்தேன். ஸோ அதனால தான் அவங்க அத்தனை தடவை பார்த்துருக்காங்க அந்த படத்தை. அந்த முதல் படத்துல இருந்த ஒரு சிக்கலான ஒரு விஷயம் இது. இந்த சீன் நான் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனா ரொம்ப அழகா வந்துருச்சு அப்படின்னு நீங்க சொல்ற விஷயம் என்ன வரும்? இந்த பாத்ரூமில் அழுவார். பஸ்ட் அவுட் ஆகி கத்தணும். காலையிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், எல்லாரையும் மூட் ரெடி பண்ணிட்டேன் நான். ஸோ பிகினிங்லேருந்து இங்கேருந்து வருது, இது வருது, அது வருது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் உள்ளே போட்டு போகிறேன். அதுக்குள்ளே போயிட்டா எனக்கே 85th டேயோ 90th டேயோ சேலத்தில் போய் நான் பார்க்குறேன். உட்காரத்துக்கு எனக்கே சீட்டு கிடையாது.